வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சிறுவர்களுக்கான உணவோடு வந்திருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அன்றைக்கு சாண்ட்விச் செய்ய போகிறேன். எனது காணொளியை பார்த்து வரும் சகோதரி ஒருவர் தனக்கு வெஜிடேரியன் சாண்ட்விச் செய்து காட்டும்படி கேட்டிருக்கிறார். நான் அதை இன்றைக்கு நான் செய்து காட்டி உங்களோட அதை பகிர்ந்து கொள்வோம் என்று யோசித்தேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் வாங்க. உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மிளகு, ரமா, பட்டர். இது ரெட் ஹாட் எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும், ஹைகோவும் நல்லா இருக்கும். நான் இங்கே எனக்கு ரமா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டும் ரமா எடுத்துருக்கிறேன். பான், சாண்ட்விச் பான் நல்ல பிராண்டில் எடுங்கோ, நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இது ஃபேமஸ் பிராண்ட் உண்டு, இது நல்லா இருக்கும். இந்த ரமா பட்டர் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டரும் பாவிக்கலாம். நான் இப்போ இதை உருளைக்கிழங்கோடு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு எல்லாம் அவித்து வைத்திருக்கிறேன். பீட்ரூட் நீராவியில் அவித்து எடுத்திருக்கிறேன். கேரட் அவித்து எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை உருளைக்கிழங்கோட அரைத்து வைத்திருக்கிறேன். அவித்த உருளைக்கிழங்கோட கருவேப்பிலையை சேர்த்து பச்சை மிளகாய் கொண்டு போட்டு அதை அரைத்து பேஸ்டாக வைத்திருக்கிறேன். மற்றது உப்பு. இப்போ நாங்கள் இதுக்கு முதல் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். இதனுடன் பட்டர், இதை பேஸ்ட்டு நாங்கள் முதல் சுவைக்காக உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். நன்றாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. நான் உருளைக்கிழங்கு அவிக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன், எனவே கொஞ்சமாக போடுகிறேன். இதனுடன் மிளகுத்தூள் நல்ல பட்டாக அரைத்து சேர்த்துக்கொள்ளுங்கள். சிறுவர்கள் மரக்கறி சாப்பிட மாட்டார்கள். வெஜிடபிள்ஸ், பீட்ரூட் எல்லாம் வேண்டாம், கேரட் வேண்டாம், கருவேப்பிலை வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள். கருவேப்பிலை எல்லாம் உடம்புக்கு நல்லம். கேரட்டில் கரோட்டின் இருக்குது. கரோட்டின் உடம்புக்கு ஸ்கின்னுக்கு எல்லாம் நல்லம், கண் பார்வைக்கு நல்லம். பீட்ரூட் இரத்த அபிவிருத்திக்கு உதவி செய்கிறது. நிறைய வருத்தங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு பீட்ரூட் அத்தியாவசியமானது. சிவப்பு நிற காய்கறிகள் நாங்கள் உணவில் சேர்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே இந்த வழியிலே பிள்ளைகளுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக செய்து கொடுத்தால் நிச்சயமாக சாப்பிடுவார்கள். சுவையாகவும் இருக்கும். பெரியவர்கள் சாப்பிடுவதாக இருந்தால் பச்சை மிளகாய் இதில் கருவேப்பிலையோடு அரைக்கும் பொழுது 2 பச்சை மிளகாய்கள் சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்கள். நான் சிறியவர்களுக்கு கொடுக்க இருப்பதனால் 1 மட்டும், அதுவும் சிறிய பச்சை மிளகாயை சேர்த்திருக்கிறேன். இதனை சுவை பார்த்து கொள்ளுங்கள், உப்பு சுவையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று. இப்பொழுது இதனுடன் பீட்ரூட்டை சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சம் எடுத்து இதை பீட்ரூட்டோடு சேர்க்க போகிறேன். அவித்து வைத்த பீட்ரூட் இதையும் நன்கு சேர்த்துக்கொள்ளலாம். சிறுவர்கள் வெங்காயம் கடிப்பட்டால் சாப்பிட விரும்ப மாட்டார்கள். எனவே நான் மிகவும் சிறியதாக வெட்டியிருக்கிறேன். சாப்பிடுவார்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். கடிபட சுவையை அதிகரிக்கும். கேரட்டோடையும் சேர்ப்போம். நல்ல பசைப்பற்றாக இருந்தால் பானில் பூசுவதற்கு இலகுவாக இருக்கும்.
பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். நிறங்கள் திட்டம் திட்டமாக தெரியாமல் வடிவாக நன்றாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு காலை உணவுக்கு அல்லது மாலை நேரம் அவர்கள் விளையாடி போட்டு வரும் பொழுது கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவார்கள். எல்லாவித சத்துக்களும் சேர்வதற்கு ஒரு இலகுவான வழி. இது அவித்த உருளைக்கிழங்கு சொன்னா இதுக்குள்ள ஒரு நெட்டு கருவேப்பிலையை சேர்த்து பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து அரைத்து வைத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கிழங்கு இதுக்கு நாங்கள் சேர்ப்போம். இப்போ சேர்த்து கொண்டு வருவோம். எப்படி இருக்குன்னு காட்டு. இப்போ பாருங்க, இவ்வளவு அழகாக எந்தவித கட்டைகள் வேற நிறங்கள் எல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல வடிவாக மூண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த பானை எடுத்து எப்பொழுதும் சாண்ட்விச் பிரெட் வாங்கின உடனே பாவிக்காதீங்கோ. அடுத்த நாள் பாவித்தால்தான் அதன் சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதில் பூசுவோம். உருளைக்கிழங்குல பட்டரை ஏற்கனவே சேர்த்துருக்கிறபடியினால இலகுவாக பூசுவதற்கு இருக்கு. நிறங்கள் பல வண்ணங்களில் செய்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். நீங்கள் ஆக ஒரு 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சாப்பிட போகிறார்கள் என்றால் பச்சை மிளகாயை தவிர்த்து விடுங்கள். அவர்கள் உரைப்பு சாப்பிட மாட்டார்கள். மிளகு தூள் போட்டிருக்கிறோம், எனவே பச்சை மிளகாய் தேவையில்லை. பானை சாண்ட்விச் பேக்கில் எடுக்கும் பொழுது அதன் ஓர்டர்லேயே அது எப்படி எடுத்தோமோ அதன் சோடியே அதில் வர்ற மாதிரி வைத்தால்தான் இலகுவாகவும் அழகாகவும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமாக உணவுகளை செய்து கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் ரசித்து விரும்பி சாப்பிடுவார்கள். பிள்ளைகள் சாப்பிட வேண்டும் என்றுதான் ஒரே ஒரு நோக்கம். அதுக்காகத்தான் இப்படி அழகான நிறங்கள் பிள்ளைகளுக்கு தெரிகிற மாதிரி செய்ய வேண்டும். இப்பொழுது பாருங்கள், இந்த கரைகளை நாங்கள் வெட்டி அகற்றி விட வேண்டும், இல்லை என்றால் அழகில்லாமல் இருக்கும். மெதுவாக கத்தியை அசையுங்கள், அப்ப பான் பழுதடையாது. மென்மையாக சாண்ட்விச் பிரெட் என்பதனாலே அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே மெதுவாக பிடித்து கொண்டு செய்யுங்கள். சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை 3 நிறமும் வந்திருக்கிறது. இதை நாங்கள் வெட்டப் போகிறோம். நாங்கள் அப்படி பிளேட்டில் வச்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அந்த நிறம் மிகவும் சாப்பிட தூண்டுவதாக அமையும். இந்த முறை நான் மரக்கறி மட்டும் பாவித்து செய்திருக்கிறேன். அடுத்த முறை உங்களுக்கு நான்வெஜ்ஜில் நாங்கள் எப்படி சாண்ட்விச் செய்யலாம்னு சொல்லி காட்டுகிறேன். சாண்ட்விச் இந்த முறை மட்டுமில்லை, சாண்ட்விச் செய்கிறதுக்கு பல விதங்கள் இருக்கிறது, பல முறைகளில் செய்து கொடுக்கலாம். அவற்றோடு இன்னொரு காணொளியில் நான் உங்களை நிச்சயம் சந்திப்பேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது செய்முறை தேவைப்பட்டால் காமெண்டில் குறிப்பிடுங்கள். எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். உங்களுக்கு இது மிகவும் சந்தோஷமான திருப்தியான உணவாக இருக்கும் என்று கருதுகிறேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி. நன்றி, வணக்கம்.